அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்துராதா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படி என்றால் வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ கடகமனையில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம். இருக்கின்ற 9 கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலத்தோட கடகமனையில் இருந்து பலனை தரப்போகிறார். அதுவும் அந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக, அதாவது புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அதற்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் புதன். ஸோ இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பலனை தரப்போகிறார். அப்போ மேச முதல் மீன வரை 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேச ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தில் போய் குரு பகவான் உச்ச பலம் அடைகிறது. தனக்காரக கிரகம். இந்த மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் இப்போ உச்ச பலம் அடையுது. அதாவது 12 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ கடகமனையில் உச்ச பலம் அடைகின்ற குரு பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயம் எடுக்க போகுது 4ஆம் இடம். இதுவரைக்கும் வீடு வாங்கலை, அதாவது ஒரு வீடு வாங்கலை, ஒரு வண்டி வாகனம் வாங்கலை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு முதல்ல வீடு வாங்க வைக்கும். சொந்த வீடு இல்லாத இந்த மேசத்துக்கு சொந்த வீடு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமைகிறது. இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அப்போ வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கிறேன், இதுவரைக்கும் நம்ம சொந்த வீடே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடம் கூட நான் வாங்கலை சார், சொந்தமாக என் பேரில் ஒரு இடம் கூட இல்லைன்னா இப்போ இந்த வருடம் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லது குறைஞ்சபட்சமாவது வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க, வீட்டை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். தாய்க்கு நல்லது நடக்குங்க. தாய்க்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தது, தாயில் உடல்நலத்தில் ஒரு கோளாறு இருந்தது, தாய் வர்க்கம் ரீதியில் பிரச்சனை, அல்லது தாய் சொத்துக்கள் ரீதியில் ஒரு பிரச்சனை இருந்தது, இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடம். படிப்பு ரீதியில் ஒரு குறை இருந்தது சார், படிக்க முடியல, படிப்பில் தடை இருந்தது, பிரச்சனை இருந்தது, ஒரு அரியர் வச்சிருக்கிறேன், எந்த விதத்தில் படிப்பில் தடையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இப்போ படிப்பின் மூலமாக அனுகூலம், ஆதாயம். ஒரு பிஜி கோர்ஸ் படிக்க முடியல சார், 2 வருஷமாக நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், படிக்கணும்னு ஆசை இருக்குது, முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சரி,
படிப்பு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். உயர்கல்வி படிப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உண்டு. அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு 100% சக்ஸஸ். வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசத்துக்கு சிறப்பு பெறுகிறது. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்மை, முடித்த உடனே பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். பொருளாதாரத்தில் ஒரு குறை இருந்தது பாருங்க, ஏதோ ஒன்று செலவாயிட்டே இருக்குது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடம். ஏன்னா பாக்யாதிபதி அல்லவா, குருங்கிறது தனக்காரக கிரகம் அல்லவா, தனக்காரக கிரகம் உச்சபலம் அடையுது, வலிமை பெறுது. எங்கே பார்க்குறார்? நேர 10ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ தொழிலில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சூப்பராக உண்டு. அதுவும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து, புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சார் நிறைய தடை இருந்தது, சார் நிறைய பிரச்சனை இருந்தது, போன வருஷம் நடக்கலை, நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடக்கலைன்னா இந்த வருஷம் நடக்கப் போகிறது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. அப்போது உங்கள் ஆசைகள் உங்கள் மனதில் எதையெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கும். சார் எனக்கு ஒரு நல்ல தூக்கமே வரல சார், எதையோ நினச்சி கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்தேன், ஆசைகள் நிறைவேறல, தூக்கமும் வரல, அலைச்சல் திருச்சல் இருந்தது, முதல்ல அது அத்தனையும் நிவர்த்தி ஆகுது. சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசத்துக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சார் உங்களுக்கு பாக்யாதிபதி உச்சம், அப்போ பாக்யாதிபதி வலிமை பெறுது. அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணுமா இல்லையா? நிச்சயமாக பாக்கியம் கிடைக்கும். என்ன பாக்கியத்துக்காக கடந்த சில வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சார் என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லை, கிடைச்சிடும். குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. குழந்தை மட்டும் இல்லை, எனக்கு அத்தனை இருக்குது சார், குழந்தை பாக்கியம் கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அத்தனை மேசத்துக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்தை விட தன்னுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் வலிமை பெறும். ஸோ அந்த வகையில் 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறார், அட்டமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அட்டமஸ்தானம்ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்தை புனிதமடைய செய்ய போகிறார். அப்போ மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு வலியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கும். அப்போ ஹெல்த்தை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஹெல்த்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், கொஞ்சம் ஆக்டிவேஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட இப்போ கிடைக்க பெறுவார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் என்பது இந்த வலியோட, அந்த கோர்ட்டு கேஸ், ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஒரு 2 வருஷமாக இருக்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ அந்த கோர்ட்டு கேஸில் செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையோட, ஒரு சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஒரு கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணி இருந்ததுன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போது நிறைய இந்த மேசராசி என்பவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு வேலை விஷயமாக செய்யலாம்,
அல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு. ஏன்னா நிறைய மேசராசி என்பவர்கள் உங்கள் ஆழ் மனதில் ஆசைகளை வளர்த்தி கொண்டு இருந்திருப்பீர்கள். நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூரில் போய் பிழைக்கணும், வெளியூரில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம். அப்போ வெளியில் போய் படிக்கணும், அதாவது ஒரு பிஜி படிக்கணும், ஒரு யூஜி படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும், ஒரு ஐஐடியில் போய் படிக்கணும், என்ஐடியில் போய் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசை கனவுகள் வைத்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் தனது சப்தம பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறத உறுதியாக 100% சொல்லலாம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொழில் காரக கிரகம் யார்? சனி பகவான். பொதுவாக காரக கிரகம் சனி பகவான். ஆனால் மேசத்துக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான். அப்போ சனி பகவானை அந்த குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 10ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போ மேசத்துக்கு தொழிலில் பிரச்சனையாக இருக்கிறது, அழுத்தமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, ஒரு வளர்ச்சி கொடுக்கல, ஒரு தடை இருக்குது, தாமதம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பெரிய வருமானம் கொடுக்கல. ஸோ எப்படியெல்லாம் கொடுத்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய அத்தனை மேசத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அப்போ மேம்பாடு, தொழிலில் மேம்பாடு உண்டு, வேலையில் ஒரு மேம்பாடு உண்டு, வேலை மாற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அப்போ ப்ரமோஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரா, குருங்கிறது தனக்காரகன்லவா, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடத்தின் வாயிலாக பொருளாதார உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், இடமாற்றம் கொடுக்கலாம், அல்லது படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ படித்தக்குண்டான வேலை கிடைக்கும். ஸோ இப்படி நல்ல விதமான செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமரப்போகிறது. கௌரவம், பட்டம், பதவி, புகழ் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடம் தூக்கம், தூக்கத்தை தொலைத்து விட்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தூக்கம் வரும். 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டம், முதலீடுகள் போடக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ 12ஆம் இடம் செலவுகள் அல்லவா, அப்போ சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை படிப்புக்காக செலவுகள், ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான செலவுகள், திருமணம் செய்வதற்கான உண்டான காலகட்டம், அதற்கு உண்டான செலவு, இப்படி செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. அப்போ தொழில் மேன்மை உண்டு, படிப்பில் மேன்மை உண்டு, இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று இருக்கக்கூடியதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ 12 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம், ஒரு சிகரத்தை தொடக்கூடிய, ஒரு மகிழத்தை சூடக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்கும், எனக்கு சொந்த தொழிலா இல்லை வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்,
எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.